ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரோஸ் ஃப்ளவர் வச்ச ஒரு ஆலிகேட்டர் கிளிப். இதுக்கு வந்து நான் வந்து 2 கலரில் 4 ப்ளை அக்ரலிக் யார்ன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா 3 mm சைஸ் குரூஷே ஹூக், ஒரு ஆலிகேட்டர் கிளிப், இந்த மாதிரி ஒரு ஆலிகேட்டர் கிளிப் கட்டர், அப்புறமா B7000 கம். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டுடணும். ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 4 செயின்ஸ் நம்ம போடணும். 4 செயின்ஸ், 1 2 3 4 செயின்ஸ் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் ஒரு டபுள் குரூஷே போடணும். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயினில் போய் இப்படி ஒரு டபுள் குரூஷே நம்ம போடணும். அப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆயிரும். இதே மாதிரி நம்ம 10 லூப்ஸ் நம்ம செய்யணும். இப்போ 1 செய்திருக்கோமா, இனி அடுத்தது பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், இப்படி யான் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த செயினில் இந்த 3 செயின் இருக்குல்ல, இந்த 3 செயினில் ஒன்று செய்யக்கூடாது. அதுக்கு ப்ரீவியஸ் செயினில் பாருங்கள், இந்த இடத்துல இப்படி 2 லூப் இருக்கும். இதை இப்படி எடுத்துட்டு இதில் போய் நம்ம டபுள் குரூஷே போடணும். நம்ம என்ன முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல தான் இனி அடுத்து நம்ம டபுள் குரூஷே வந்து போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்த எப்படி நம்ம இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து அடுத்து நம்ம டபுள் குரூஷே போடணும். இப்போ பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டோமா. இனி பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல நம்ம போட்டு நம்ம டபுள் குரூஷே போடணும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி நம்ம இங்கே எடுக்க வந்து நம்ம 2 லூப்பு வரும். இப்படி எடுத்துகிட்டு நம்ம டபுள் குரூஷே போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். நான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் முதல்ல நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் வேணா இப்படி மார்க் பண்ணிடலாம். ஈஸியாக நமக்கு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த இடம் இந்த லாஸ்ட்டில் நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடம். இனி பாருங்கள், 3 செயின்ஸ், 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல தான் நம்ம போட்டு டபுள் குரூஷே போடணும். பாருங்கள், யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம போடணும். இப்போ எடுத்து நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம எடுக்க வந்து இப்படி 2 லூப் வரும். பாருங்கள், நான் வரது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம போட்டு டபுள் குரூஷே போடணும். திருப்பி பாருங்கள், 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த இடத்துல இந்த 3 செயின் போட்டிருக்கோம்ல, அதில் போட்டுறக்கூடாது. 1 2 3 செயின் போட்டிருக்கோம்ல, அதில் இல்லை. அதுக்கு ப்ரீவியஸ் செயினில் இப்படி போட்டு நம்ம டபுள் குரூஷே போடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ நம்ம மொத்தம் நம்ம 10 டைம்ஸ் செய்யணும். இப்போ நம்ம 1 2 3 4 5 டைம்ஸ் நம்ம செய்திருக்கோம். ஏன்னா ஒரு 5 டைம்ஸ் நம்ம செய்யணும். ஸோ பாருங்கள், 1 2 3 டைம்ஸ் செய்துட்டு இப்படி ஒர்க்காக யான் ஓவர் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த செயினில் இப்படி போட்டு நம்ம ஒரு டபுள் குரூஷே நம்ம போடணும். இந்த மாதிரி இனி இதே மாதிரி டோட்டலாக நம்ம 10 டைம்ஸ் நம்ம செய்யணும். 10 நேரம். பாருங்கள், 3 டைம்ஸ் செய்துட்டு இந்த லூப்பில் இப்படி போட்டு ஒரு டபுள் குரூஷே. பாருங்கள், இதே மாதிரி டோட்டலாக 10 டைம்ஸ் செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் நம்ம செய்யணும். செய்துட்டு இனி பாருங்கள், இனி நம்ம 2 செயின் போடணும். 1 2 இப்படி 2 செயின் போட்டுட்டு இனி பாருங்கள், இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்புக்குள்ளாடி 7 டபுள் குரூஷே போடணும். 1 பாருங்கள், 2 3 4 5 6 பாருங்கள், 7 நேரம் நம்ம டபுள் குரூஷே போடணும். அப்புறமா பாருங்கள், போட்டுட்டு பாருங்கள், நமக்கு இந்த லூப்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கணும். இன்னும் பாருங்கள், இந்த இடத்துல இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 லூப்புக்கு நடுவில் ஒரு சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் குரூஷே போடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது நமக்கு ரோஸுக்கு ஒரு பெட்டல்.
இனி இதே மாதிரி தான் நம்ம வந்து மொத்தம் 8 லூப்ஸில் நம்ம செய்யணும். பாக்கி 2 லூப்பில் நம்ம லீஃப் செய்ய போகிறோம். நம்ம லீஃப் வச்சு தான் அந்த ரோஸ் செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு பெட்டல்ஸ் சேர்த்துட்டோமா, இதே மாதிரி 8 பெட்டல்ஸ் நம்ம செய்யணும். இனி பாருங்கள், அடுத்து பாருங்கள், இதே மாதிரி இந்த லூப்புக்குள்ளே 7 பெட்டல் இந்த டபுள் குரோஷே போடணும். 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி 7 டபுள் குரோஷே போட்டுட்டு பாருங்கள், இந்த 2 லூப்புக்கு நடுவில் இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள், ஒரு குட்டி ஒரு ஸ்டிச்சு அதுக்குள்ளே அடி போட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு அப்படி ஜாயின் பண்ணிடணும். இனி அடுத்து பாருங்கள், 7 டபுள் குரோஷே 1 2 3 4 5 6 7 பாருங்கள், இந்த மாதிரி 7 டபுள் குரோஷேஸ் போட்டுட்டு அடுத்து இருக்க இந்த ஸ்டிச்சில் போட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு அப்படி ஜாயின் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம இனி பாக்கி உள்ள 5 பெட்டல்ஸும் நம்ம செய்யலாம். ஒருக்க கூட பாருங்கள் எப்படி செய்யணும்னு. பாருங்கள், டைரெக்டாக நம்ம இந்த லூப்புக்குள்ளே போட்டே நம்ம செய்திடலாம். எக்ஸ்ட்ரா செயின்ஸ்லாம் ஒன்றும் போடண்டாம். 1 2 3 4 5 6 7 செய்துட்டு பாருங்கள், இந்த 2 லூப்புக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச்சுன்னா இருக்கும், அதில் போட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டு அப்படி ஜாயின் பண்ணிடும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இது தானே இப்படி ரவுண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். இனி இதே மாதிரி பாக்கி உள்ள பெட்டல்ஸ் செய்யலாம். லாஸ்ட்டில் உள்ள அந்த 2 லூப்பை நம்ம விட்டுறணும். பாருங்கள், 1 2 இதை நம்ம விட்டுறணும். இது வந்து லீஃபுக்கு வேண்டி. இனி நமக்கு ஒரு 4 லூப்ஸ் இருக்குது. 4 லூப்லேயும் நம்ம வந்து 7 டபுள் குரோஷே நம்ம போடலாம். பாருங்கள், இது வந்து 8th பெட்டல். பாருங்கள், இதில் இப்படி போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். இனி பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லூப் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம வந்து இந்த லீஃபுக்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு செயின் இப்படி போட்டுட்டு ட்ரிபிள் குரோஷேக்கு நம்ம வந்து 2 நேரம் yarn over பண்ணணும். 3 ட்ரிபிள் குரோஷேஸ் நம்ம போடணும். பாருங்கள், 1 பாருங்கள், இப்படி 2 நேரம் yarn over பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே ஓடி இப்படி போட்டு இப்படி நம்ம எடுக்கணும். இனி அடுத்து 3வது ட்ரிபிள் குரோஷே பாருங்கள், இந்த மாதிரி 3 ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு இனி பாருங்கள், 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் இப்படி 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், 1 2 3 செயின்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செயினில் போட்டுட்டு இப்படி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இது வந்து 3 செயின்ஸ் பிக்காட் ஸ்டிச் அப்புறமா 3 ட்ரிபிள் குரோஷே இதே லூப்பில். அப்போ நமக்கு அந்த லீஃபுக்கு ஷேப் வந்து நமக்கு நல்லா அழகாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இனி அடுத்து பாருங்கள், 2 செயின் போட்டுட்டு இந்த சென்டரில் இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இனி அடுத்து 2 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்து அந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம 3 ட்ரிபிள் குரோஷே அப்புறமா ஒரு பிக்காட் ஸ்டிச் அப்புறமா திருப்பி 3 ட்ரிபிள் குரோஷேஸ். பாருங்கள், 2 நேரம் போட்டிருக்கு, இன்னும் ஒரு நேரம் ட்ரிபிள் குரோஷே போட்டுட்டு இனி பாருங்கள், பிக்காட் ஸ்டிச் 3 செயின்ஸ் பிக்காட் ஸ்டிச் 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு பாருங்கள், இந்த ஸ்டிச்சில் இப்படி போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும்.
ஜாயின் பண்ணிவிட்டு இனி அடுத்து 3 பிக்காட் ஸ்டிச், 3 ட்ரிபிள் குரோஷே இதே லூப்பில் தான். பாருங்க இந்த மாதிரி போட்டுட்டு இனி 2 செயின்ஸ், இப்படி 2 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இங்கே சிங்கிள் குரோஷே போட்டோம்ல, இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடும். பாருங்க பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடும். இப்படி எடுத்தால் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி லீவ்ஸ் கிடைக்கும். அப்புறமா இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம். இனி இதெல்லாம் நம்ம வந்து செக்யூர் பண்ணலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இது வந்து லீஃபுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது வந்து லீஃபுக்கு பேக் சைடு. இப்போ பாருங்கள் லீஃபுக்கு ஃப்ரண்ட் சைடும் இந்த பெட்டலுக்கு ஃப்ரண்ட் சைடும் மாறி இருக்கும். இப்போ இந்த லீஃப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இது வந்து பெட்டலுக்கு பேக் சைடு தான் இங்கே இருக்கும். ஒரே மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட்டு அப்படி இல்லை. இப்போ இது வந்து பெட்டல்ஸ்க்கு பேக் சைடுனா இது லீஃபுக்கு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடாக இருக்கும். இப்போ பாருங்கள் பெட்டலுக்கு இது ஃப்ரண்ட் சைடு, ஓகேவா, இது வந்து இதுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பெட்டலுக்கு பேக் சைடு. ஸோ பாருங்கள் நமக்கு வந்து பெட்டல்ஸ்க்கு இது ஃப்ரண்ட் சைடாக, லீஃபுக்கு பேக் சைடாக இருக்கும். பெட்டல்ஸ்க்கு ஃப்ரண்ட் சைடு இது, லீஃபுக்கு பேக் சைடு. லீஃபுக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்க நேரம் இங்கே பெட்டல்ஸ்க்கு பேக் சைடாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம்னா இப்படி நம்ம 2 சைடாகவும் நம்ம ஃபோல்டு பண்ணலாம், நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல். பாருங்கள் இதில் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். பேக் சைடு இப்படி வெளிப்பக்கம் வச்சு பார்த்து இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். அப்படி ஃபோல்டு பண்ணி வரும்போது இந்த லீஃபுக்கு ஃப்ரண்ட் பார்ட் இப்படி மேலே தெரியணும்ல, அதுக்கு தான் இப்படி மாற்றி வச்சுருக்கு. ஸோ அப்படி மாற்றி வச்சா தான் நமக்கு வந்து கரெக்டாக அப்படி லீஃபுக்கு ஃப்ரண்ட் பார்ட் இப்படி மேலே தெரியும். ஸோ இப்படி நம்ம ரோல் பண்ணச்சில் பாருங்கள் இந்த பேக் சைடு இந்த பேக் சைடு இப்படி நம்மளை பார்த்து இப்படி வச்சு நம்ம வந்து பாருங்கள் இப்படி நம்ம ரோல் பண்ணோன்னு வைங்களாம், பூ வந்து இப்படி நல்லா விரிஞ்சிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பூ வந்து நல்லா இப்படி கொஞ்சம் விரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு நம்மளை பார்த்து வச்சு இப்படி நம்ம ரோல் பண்ணோன்னு வைங்களாம், பூ வந்து நல்லா கொஞ்சம் இப்படி இருக்கும். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது போல் நம்ம செய்யலாம். ரெண்டுமே கரெக்டு தான். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த சைடில் ஃபஸ்ட்டில் நம்ம செய்யணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெட்டல்ஸ் வந்து லீஃப் வைக்கணும். ஸோ பூ நல்லா விரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம செய்தோம்ல இதே மெத்தடில் பண்ணணும். 8 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சுட்டு அப்புறமா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணால் இது பெட்டல் அந்த இதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து இங்கே ஆயிரும், இதுக்கு பேக் சைடு இதுக்கு ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும். அப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணச்சில் லீஃபுக்கு ஃப்ரண்ட் சைடு நமக்கு வரும். ஸோ இதான் 2 மெத்தடில் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம் ரோஸை. ஸோ 2 மெத்தட், இன்னும் உங்களுக்கு ஒரு இந்த மெத்தட் வேண்டாம் அந்த மெத்தட் தான் வேணும், லீஃப் உங்களுக்கு கரெக்டாக போடணும்ல, அதுக்கு தான் இப்போ சொல்லுவேன். இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து பேக் சைடு இப்போ நம்மளை வச்சு நம்ம பக்கம் பார்த்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். பாருங்கள் இந்த மாதிரி பூ வந்து இப்படி விரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி இப்படி விரிஞ்சிருக்கும். மற்றதுக்கு பூ வந்து இப்படி இருக்கும். 2 சைஸில் நம்ம பண்ணலாம். இது இப்போ கிளிப்புக்கு மேலே வைக்கிறனால கொஞ்சம் விரிஞ்சு இருக்கட்டும்னு இந்த மாதிரி மாடலில் பண்ணுங்க. இல்லைனா அப்படி வேணால் அப்படியும் பண்ணலாம்.
ஸோ இப்படி விரிஞ்சு இருக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ இந்த இந்த மாடல் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம்ல இந்த மாடலில் பண்ணணும். இல்லை பூ வந்து நார்மல் ரோஸாக தான் இருக்கணும் அப்படின்னா லீஃபை வந்து இதிலே கண்டினியூ பண்ணிடணும். இப்போ இது ஃப்ரண்ட்டில் இதிலே இப்படி கண்டினியூ பண்ணிடணும். நம்ம இப்போ லீஃபுங்கிறதுலாம் பண்ணோம். உங்களுக்கு சாதா ரோஸ் வேணும் அப்படின்னா லீஃபை வந்து இந்த சைட்லேருந்து இப்படி போட்டுருணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இனி நம்ம இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் பெட்டல்ஸ். பாருங்கள், இது பேக் சைடு நம்மளை பார்த்து பாருங்கள். இந்த மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், இப்படி இருக்கும். இனி நம்ம இதை தைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு எல்லா இது லேயர்ஸையும் நம்ம நல்லா சேர்த்து எடுத்துருக்கோமான்னு பார்த்துடணும். பார்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நம்ம லாஸ்ட்டில் சொட்டை போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி நம்ம இதை வந்து இந்த கிளிப்பில் நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணலாம். இது வந்து நம்ம டைரெக்டாகவும் இப்படி ஒட்டலாம். அல்லது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கேன்வஸ் ஷீட்டு இந்த மாதிரி பாருங்கள் ஒரு ரவுண்டு ஷேப்பில் வச்சு ஒட்டிட்டு அப்படியே நம்ம ஒட்டலாம். இது வந்து காலர் கேன்வஸ். இது நம்ம இப்படி இந்த சென்டர் பார்ட்டுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ரவுண்டாக இப்படி வெட்டிட்டு இப்படி ஒட்டினாலும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், இதில் வந்து B7000 கம் இப்படி கொஞ்சம் நல்லா வச்சுட்டு நம்ம ஒட்டலாம். பின்ன இது வந்து இப்படி நமக்கு வெள்ளை கலராக இருக்குல்ல, ஸோ இதே கலரில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அக்ரலிக் கலர்ஸ்லாம் கிடைக்கல. அதில் நம்ம இந்த பிங்க் கலர் வச்சு அடிக்கலாம், அல்லது ஒரேடியாக கோல்டு கலர் அடிக்கலாம். கோல்டு கலர் அடித்தா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். கோல்டு கலர் அல்லது இந்த மாதிரி அதே கலர் அக்ரலிக் கலர்ஸ் வாங்கி அடிக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்க. இனி இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இனி அடுத்தல இதில் இனி B7000 கம் வச்சு இப்படி நம்ம ஒட்டலாம். இனி இது கொஞ்சம் காயட்டும், அப்புறமா நம்ம இதை ஒட்டலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம இந்த கிளிப் ஒட்டலாம். கிளிப்லேயே நம்ம நல்லா கம் வச்சிடணும். இது க்ளூகன் இருந்தால் க்ளூகன் வச்சு ஒட்டலாம். இல்லை நமக்கு லீஃப் வந்து கீழே தானே பார்த்துருக்கோம் ரோஸில், அப்போ நம்ம இப்படி வச்சு இப்படி ஒட்டலாம். பாருங்கள், நல்லா இப்படி சென்ட்ரு பார்த்து இப்படி நம்ம ஒட்டணும். கொஞ்சம் நேரம் இப்படி ஒரு மினிட் போல் இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் நல்லா அழகாக ஒட்டிடும். B7000 கம்மும் யூஸ் பண்ணலாம், அல்லது க்ளூகனும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா அழகாக ஒட்டும், நல்லா ஒட்டிடும். பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மினிட்டுக்கு போல் இப்படி பிடிச்சிட்டு அப்புறமா இதை நல்லா நம்ம காய விடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி கிளிப் வந்து நல்லா அழகாக அப்படி ஒட்டிட்டு நீ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி இதை செய்யறதுக்கு. நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.